ஏ தம்பி இந்த பாருப்பா, ஏறும்போது 100 ரூபான்னு, இறங்கும்போது 250 ரூபாங்க. இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோ. ஏம்மா நீங்கள் ஏறும்பொழுது 5 கிலோமீட்டர் சொன்னீங்க, இறங்கும்போது 10 கிலோமீட்டர் சொல்லி நிப்பாட்டுறீங்க. எப்படிம்மா இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. கட்டுப்படி ஆகாதுன்னா பிறகு ஆட்டோ ஓட்டுற, ஆட்டோ தூக்கி வீட்டுல நிப்பாட்ட வேண்டியதானே? ஏம்மா இந்த பாருங்க, தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் 5 கிலோமீட்டர் சொன்னீங்க, 10 கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்துட்டீங்க. இப்போ எனக்கு தெரியாது, நீங்கள் 250 ரூபா கொடுத்து ஆகணும். இதில் வேறு அரை மணி நேரம் வெயிட்டிங் சார்ஜ் போட்டோம்னா 300 ரூபா கேட்கணும். ஆனால் நான் தான் பாவமே 250 ரூபா கேட்டிருக்கேன். வெயிட்டிங் சார்ஜ் போடுவேன். இதுக்கு நாங்க மினி பஸ் ஏறி வந்திருப்போம்யா. 10 ரூபாயோட முடிஞ்சிருக்கோம். அப்போ வர வேண்டியதானம்மா மினி பஸ்ஸில், உன்னை யாரும் ஆட்டோவில் ஏற சொன்னா? வாமா போமான்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், காசு வாங்கிட்டு போய்க்கிற மாட்டேன் இங்க இருந்து. ஏம்மா கொடுங்கம்மா, எனக்கு அடுத்த சவாரி இருக்குமா. அம்மா கொடுத்து விடுமா, பாவுமா. கஷ்டப்பட்டாலும் அவங்களும் உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. குடுமா, வாயை மூட்டு வெண்ணிலா. இங்க காசு கொடு, நான் கொடுக்குறேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன உங்க ஜிபே நம்பர் சொல்லுங்க, நான் போட்டு விடுறேன். இந்த வண்டியில் இருக்கு பாருங்க மேடம், அதான் என் ஜிபே நம்பர், அப்படியே போட்டு விட்ருங்க. நான் போட்டு விடுறேன், நீ நம்பி போலாம். இங்கே பாருமா, இனிமேல் உங்கள் அம்மா கூப்பிட்டு எங்கேயும் வராத. இது யாரு, நம்ம நிரஞ்சன் மாதிரி இருக்கு. ஆமா நிரஞ்சன் தான். சப்பள திமுருன்னு பாரு எனக்கு. இனியா உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா என்னை நல்லா பிடிச்சிக்கோ. இல்ல நிரஞ்சன், எனக்கு செட்டா தான் இருக்கு. ஓகே தான், எனக்கு நல்லா தான் இருக்கு உட்காந்துருக்கிறதுக்கு. சும்மா வைக்கப்படாத, என்ன நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ. பாரு திமுற பாரு, பிடிச்சுக்கோவாம்ல. எவ்வளவு திமுரு இவனுக்கு. நிரஞ்சன் இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? தொங்க போறீங்க. ஆளு மண்டையும் பாரு, அவள் முடிய பாரு, திருட்டு முடியா இருக்கு. இவ்வளவு நான் எங்கேயோ பாத்துருக்கேன், எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. ரம்யா, போகிற வழியில் ஒரு ஜிகர்தண்டா கடை இருக்குது. அந்த ஜிகர்தண்டா கடையில் ஜிகர்தண்டா சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு போகுமா? சாப்பிட்டு போவோம் நிரஞ்சன். ரம்யாவா? சரி சரி. நிரஞ்சனோட அம்மாவோட தம்பி மகா. அவ கூட பைக்ல இல்ல, அப்படியே வாழ்க்கையை அவ கூட ஓட்டிடாதான் உனக்கு நல்லது நிரஞ்சன். ஐயோ வெண்ணிலா, என்ன நிரஞ்சன் ரொம்ப சந்தோஷமா ஒரு ரைடு போய்கிட்டு இருக்க போல. அது ஒன்றும் இல்லை வெண்ணிலா, ஊர்ல இருந்து நம்ம ரம்யா வந்திருந்தா. உனக்கு தெரியும்ல ரம்யா யாருன்னு? தெரியும் தெரியும். நிரஞ்சன் இது யாரு? அதுவா, அது இவங்க நமக்கு சொந்தக்காரங்க. எது சொந்தக்காரங்களா? எப்படி சொந்தம்? எங்கள் அப்பாவோட தங்கச்சி பொண்ணு. அப்பனா முறை பொண்ணுன்னு சொல்லுங்க. முறை பொண்ணு இல்லை, முறைச்சிக்கிட்டே நிற்கிற பொண்ணு. அது ஒன்றுமில்ல ரம்யா, நம்ம இங்கேருந்து போயிடலாமா? இந்த பிளேஸ் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது, அதான் சொல்கிறேன். ஆமா நிரஞ்சன், நீ உங்ககிட்ட நீங்க பேச மாட்டீங்கன்னு சொன்னாங்க. இல்லை ரம்யா, அத்தை திரும்பதுக்குள்ளேயும் இங்கேருந்து ஓடிடுவோம், அதான் நல்லது. ஏக்கா, அந்த ஜிபே மட்டும் பண்ணி விட்டீங்கன்னா போயிடுவேன். அக்காவா? என்னை பார்த்தா உனக்கு அக்கா மாதிரியா தெரியுது? இப்ப பண்ண முடியாது. இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன்? சரி தங்கச்சி, ஜிபே பண்ணி விடுமா? நீ முதல்ல சொல்லி இருந்திருக்கணும். அக்காங்க என்னை பார்த்தா என்ன அவ்வளவு வயசாவா தெரியுது? 100 ரூபாய் சொல்லி 250 ரூபாய் சொன்னா உனக்கு காசே கிடையாது. நாளைக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு அவசரம்னு கூப்பிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன். உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 150 ரூபாய் கொடுப்பேன். சரி கொடுங்கம்மா. வினோத், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சா? முடிஞ்சு மேடம். சரி ஓகே. நாளை கழிச்சு நமக்கு இன்னொரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. அந்த கிளைண்ட் மீட்டிங்ல ஃபுல்லா க்ளோஸ் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன் மேடம், கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, அதை அன்னைக்குள்ள முடிச்சிருவோம் மேடம். சரி ஓகே, கன்ஃபார்மா கொஞ்சம் முடிச்சிருங்க. அதுவும் பெண்டிங் வைக்காதீங்க. ஓகே மேடம். மேடம் நெக்ஸ்ட் வீக்கில் எனக்கு ஒரு 3 days லீவ் வேணும் மேடம். அப்படியா? ஆமாம், என் தங்கச்சிக்கு மேரேஜ் வச்சுருக்கோம். அப்படியா? அது வந்து லீவு தரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மேடம். ஏன்னா எனக்குன்னு ஃபேமிலி இருக்குது. எனக்கு பாசு பணத்தோட இந்த ஃபேமிலி தான் முக்கியம். ஏன்னா அந்த சம்பாதிக்கிறது இந்த ஃபேமிலிக்காண்டி தான். அது அப்படி சொல்ல வரல, நீங்கள் கோவப்படாதீங்க. நான் அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்தில் நமக்கு மீட்டிங் இருந்ததுனால சொன்னேன். இந்த விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, 1 வீக் கூட எடுத்துக்கோங்க. அப்படியா? என்ன அதிசயமாக இருக்குது, கேட்காமலே 1 வாரம் தாரா? நானும் அங்கே தானே வரப்போகிறேன் வினோத். என்ன வா, என்ன சொல்கிறானே ஒன்றுமே புரியலையே. வேலைக்கான உங்களோட டெடிகேஷன், மற்றபடி எல்லாமே உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் வினோத். சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாளே. ஓகே தேங்க்யூ மேடம். மேடம் ஒரு கால் வருது மேடம், நான் இங்கே ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். என்னாச்சு இந்த மேடத்துக்கு? அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி நமக்கு எது கம்பு, நம்ம போய் வேலையை பார்ப்போம். ஒரு வேளை மேடம் வினோத் சார் லவ் பண்ணுதோ? அது இருக்கிறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. வினோத் சாருக்கு இது புரிஞ்சிருக்கணுமே. என்னாச்சு? வினோத் சார் திரு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. பாவம் என்ன செய்யன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கேன். நம்ம காதலை எப்போ தான் வினோத் புரிஞ்சுக்க போறாருன்னே தெரில. ஒர்க்லேயே ரொம்ப சின்சியராக இருக்காரு, ஆனால் ரொம்ப டேலண்டான மனுஷன். ஆனால் இந்த காதலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு டேலண்ட் இல்லை போல. மேடம் செய்கிறதே சரியில்லையே. சரி ரைட்டு, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். என்ன நிரஞ்சன், ரம்யா ஷாப்பிங் போனீங்க, போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோம். சரி நிரஞ்சன், ரம்யாவுக்கு எதுவும் சாப்பிட எதுவும் வாங்கி கொடுத்தியா? சுற்றி காட்டினியா? அதுக்கெல்லாம் டைம் இல்லைம்மா, இன்னொரு நாளைக்கு நான் கன்ஃபார்மாக ரம்யா கூட்டு போய் சுற்றி காட்டுறேம்மா. சரி சரி. அத்தை வரும்போது உங்கள் சொந்தக்காரங்களை பார்த்தோம். ஐயோ போட்டு கொடுத்துட்டாளே. சொந்தக்காரங்களா? யாரு? அந்த வெண்ணிலா, அந்த தர்மலிங்கம் குடும்பம் தானே? அவள் மக பேர் தானே வெண்ணிலா? அவளையா பார்த்தீங்க? ஆமாத்தே, அவளை தான் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்காதீங்க பேசாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நிரஞ்சன். தற்சமயமாக வந்தா, அதான் இவ பார்த்துட்டா, அப்புறம் நிப்பாட்டாமல் போக முடியல. ஏன் ஆண்டி என்னாச்சு? அது ஒரு பெரிய கதைமா. ஆனால் அந்த பொண்ணுக்கு நிரஞ்சனை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னது, அந்த பொண்ணுக்கு நிரஞ்சன் ரொம்ப பிடிக்குமா? சரிம்மா நீ போய் வீட்டுக்குள்ளே போ, ரெஸ்ட் எடு. நான் நிரஞ்சன்ட்ட கொஞ்சம் பேசணும். சரி ஓகே ஆண்டி. ஏம்மா நான் எங்கம்மா சுற்றினேன், தற்சமயமாக ரோட்டில் பார்த்தோம், அதைத்தான் அவள் சொல்கிறா. இல்லையே சரியில்லையே. ஏற்கனவே உங்கள் தாத்தா அவளுக்கு தான் உன்னை கட்டி வைக்கணும்னு அடிக்கொருக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீயும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஏம்மா அப்படிலாம் இல்லைம்மா. நிரஞ்சன் நம்ம குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. அவள் அப்பா எப்படி பேசுவான்னு தெரியுமா உனக்கு? அவனுக்குலாம்
இருக்கு ஒரு நாளைக்கு. ஏம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு கன்ஃபார்மாக சொல்கிறேன். அவளை நீ கட்டவே முடியாது. ரம்யாவை தான் கட்டணும். அதுதான் எனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. நீ இனிமேல் அவகிட்ட பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அது வந்துமா, என்ன வந்து போயின்ட்டு அவங்க குடும்பத்தில் இனிமேல் யாரையுமே நீ பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது. கன்ஃபார்மாக நீ ரம்யா தான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இது உங்கள் மேலே சத்தியம். தானே என் பிள்ளை இல்லை, சத்தியத்தை மீறக்கூடாதுப்பா. சரி சரி வெளியே போயிட்டு வந்திருப்ப, களைப்பா இருக்கும், போய் ரெஸ்ட் எடு. இந்த அருணும் வினோத்தையும் எப்படியோ நிரஞ்சன் நம்ம பேச்ச தட்டவே மாட்டான். எப்பயாச்சும் இன்னைக்கு ரம்யா அம்மா வரட்டும், நிரஞ்சனுக்கு ரம்யாவை பேசி முடிச்சிட வேண்டியதான். எப்படியோ ஒரு 2 முகூர்த்தத்திலேயாச்சும் அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும் ரம்யாவுக்கும் நிரஞ்சனுக்கும். என்ன அந்த சுசிலா ஃபோன் போடுறேன் எடுக்கவே மாட்டிக்கா? ஒருவேளை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காளோ? ஹலோ மித்ரன். என்ன சுசிலா இவ்வளோ நேரம் கால் பண்ணுறேன் எடுக்கவே மாட்டிக்க? அவ்வளோ பிஸியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மித்ரன், நல்லா தூங்கிட்டேன் போ. அப்படியா? சரி சரி. இங்கே எங்கள் வீட்டுக்கெலாம் வந்துட்டேன்னா நீ இப்படிலாம் தூங்க முடியாது. கொஞ்சமாச்சு டயத்துக்கு எந்திரிக்கணும் இல்லையா? ஆ எந்திரிப்பாங்க எந்திரிப்பாங்க. அப்படிலாம் எந்திரிக்க முடியாது, எனக்கு 8 மணிக்கு தான் எந்திரிச்சு பழக்கம். ஓ அப்படியா? 8 மணிக்கு தான் நீ எந்திரிப்பேன்னா என்னை பார்க்கவே முடியாது. நான் காலையிலே வேலைக்கு கிளம்பி போயிடுவேன். அப்போனா ஓ அப்படியா, 8 மணிக்கெலாம் நீங்கள் போயிடுவீங்களா வேலைக்கு? நீ காலையில் என்னை பார்க்கணும்னு நினச்சினா ஒரு 7 மணிக்காச்சும் எந்திரிக்கணும். எந்திரிச்சா தான் என்னை பார்க்கவே முடியும். நான் 7 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு கிளம்பிடுவேன். ஓ அப்படியா, சரி சரி, நான் உங்களுக்காண்டி 7 மணிக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன். பரவாயில்ல, எனக்காண்டியாச்சும் 7 மணிக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். செல்லமாவே வளர்த்துட்டாங்க. இப்போ கூட பாருங்களேன், நீங்கள் கால் பண்ணதுனால தான் எழுந்தேன். இல்லைன்னா நான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு எனக்கே தெரியாது. எப்போ எந்திரிக்கணும் அப்போ தான். உங்கள் அம்மா என்ன லேட்டாக இருந்துச்சு ஏதாவது சொல்லுவாங்களா என்ன? கன்ஃபார்மாக ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க. உங்கள் வீட்டில் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது, இங்கே வந்து மாறிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க கன்ஃபார்மாக. நீயும் கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணு. ஓ அப்படியா, சரி சரி, அப்போனா நீங்களும் உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க. நான் என்ன ட்ரை பண்ணணும்? இத்தனை நாள் உங்களுக்கு சம்பளம் வந்தானே யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க? எங்கள் அம்மா கிட்ட தான் போய் கொடுப்பேன். சரி, நான் வந்த பிறகு என்கிட்ட கொடுக்கறது ட்ரை பண்ணுங்க. ஒரே கலகலன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, என்னன்னு பார்ப்போம். சரி சரி, சம்பளம் தானே, உன் அக்கௌண்ட்லேயே எல்லா அமௌண்ட்டையும் போட்டு விட்றேன். கல்யாணமே முடியல, சம்பளத்தை பற்றி பேசுகிறாளா இவா? அதுக்குள்ளேயும் பாரு, இவனும் சம்பளத்தை அவ அக்கௌண்ட்லேயே போட்டு விட்றாங்க. அப்படியா என் செல்லம், இதுதாங்க உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதேவும். சரி வேற என்ன? வேற என்ன, நீங்கள் தான் சொல்லணும். சரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு போ. என்ன கொடுக்கணும்? ஏய் உனக்கு தெரியாதா? ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு போ சுசீலா. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஃபோனில் ஒன்று கொடுக்கறதுக்கு என்ன வந்துச்சு? வெயிட் பண்ணுங்க, யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துக்கிறேன். அவ்வளோ திமிரு பாரு உங்களுக்கு. சரி ஓகே, எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கல்யாணத்துக்கு ஆஃபீஸில் லீவு சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் நாளையிலேருந்து லீவு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு லீவு தான். சரி பாரு, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லீவ் போட போகிறேண்ணா. சரி ஓகே சுசீலா, பாய். ஓகே மித்ரன், பாய். ஏம்மா எப்போ வந்தீங்க நீங்கள்? நான் அப்போவே வந்துட்டேன். சரிம்மா, எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்படியே ஓடிட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. எவ்வளோ திமிரும் பாரு இவங்களுக்கு. இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ளேயும் பொண்டாட்டி பேச்சு கட்டிட்டு நம்மளையே சம்பளத்தை தர மாட்டாங்க, என்ன லீவ் போடுவாங்க, என்னெல்லாமோ பேசுகிறான். எவ்வளோ திமிரு. வரட்டும் வரட்டும், இவளையும் அடக்கி வைக்கணும், அவனையும் அடக்கி வைக்கணும்.